இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, மரியே வாழ்க. ஞானத்திற்கு இருப்பிடமாக இருக்கின்ற அன்னை மரியா. ஞானத்தை தேடுவது என்பது இன்று சில மனிதர்களில் இல்லாத ஒன்று. இருப்பினும் அனைவரும் பயில வேண்டும், கற்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாவரிடத்திலும் உள்ளது. இந்த விருப்பம் இன்றைய உலகில் அறிவை தேடும் வேட்கையின் வெளிப்பாடாய் அமைகிறது. அறிவு முக்கியம்தான், அதைவிட முக்கியமான ஒன்று ஞானம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டுமென்றால் அவர்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறைவனின் மீது பயம் கொள்ளுதல். இந்த பயம் என்பது சாதாரண பயம் அல்ல, மாறாக மரியாதை மிகுந்த ஒரு பயம். இதைத்தான் ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கின்ற அன்னை மரியாள் வைத்திருந்தார். வானதூதர் வழியாக வார்த்தையை கேட்டவுடன், இறைவனின் வார்த்தையை கேட்டவுடன் அவர் அதை கேட்டு கலங்கியதாக, அச்சம் கொண்டதாக லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். ஆக தன்னுடைய வாழ்வின் தொடக்கத்தின் முதல் இறுதி வரை இறைவனுக்கு அஞ்சி அன்னை மரியாள் வாழ்ந்து கொண்டிருந்தார். தனது தாயின் வயிற்றில் உருவான போதே அன்னை மரியாள் இந்த ஞானத்தை கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். அத்தோடு உலகத்தின் ஞான ஒளியான இயேசுவையே தனது உதிரத்திலே தாங்கும் பேறு பெற்றவள் அன்னை மரியாள். அதனால்தான் அவரை ஞானத்தின் இருப்பிடம் என்று நாம் புகழ்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கின்ற அன்னை மரியாள் பிறக்கும் பொழுதே ஞானத்தோடு பிறந்தாள் என்று நாம் பார்ப்போம். இந்த ஞானமாக இருக்கின்ற, உண்மையின் ஞானமாக இருக்கின்ற இயேசுவுக்கு பிறப்பு கொடுத்தாள் என்று பார்த்தோம். தூய ஆவியானின் கொடைகளில் ஒன்றாக இருக்கின்ற ஞானத்தை பெற்றிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கின்ற அன்னை மரியாளை நோக்கி நாம் பயணிப்போம், அனுதினமும் பயணிப்போம். இந்த தெய்வீக கொடையான ஞானத்தை நம்முடைய உள்ளத்தில் பெற வேண்டுமென்றால், நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அன்னை மரியாளின் வழியாக, அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக நாம் இறைவனை இறைஞ்சுவோம். இறைவன் நமக்கு அதிக ஞானத்தையும் வல்லமையையும் தருகின்றார். மரியே வாழ்க.